சூப்பரான சில்லி பாருங்கள். இப்போ நல்ல ஒரு சூப்பரான பருப்பு கடைசல், அதுக்கப்புறம் நல்ல ஒரு ரசம், தக்காளியெல்லாம் போட்டு ஒரு ரசம் வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா பாயாசம். எப்படி இருக்குது பாருங்கள், மெனு நல்லா ஜம்முன்னு இருக்கா. ஒரு கெஸ்ட்டு வராங்க எனக்கு, அவங்களுக்காக நான் செய்ய போகிறேன். அதோடு சேர்த்து ஒரு பாயாசமும் இன்றைக்கி செய்ய போகிறேன். அதனால் ரேண்டமாக உங்கள்கிட்ட வந்து இன்றைக்கி அதெல்லாம் எப்படி செய்யலாம், இதெல்லாம் ஈஸியாக இருந்தால் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோக்குள்ளே போய் உங்களுக்கு தெளிவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். பாருங்க, 100 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பை நல்லா தண்ணியில் போட்டு கழுவிட்டேன். ஊரெல்லாம் வைக்கல, தண்ணியில் வந்து கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி பிடிச்சிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இதில் வந்து நம்ம ஒரு 5 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், இதையே சேர்த்துக்கலாம். இதுலேயே நம்ம என்ன பண்ணோம், ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பெரிய தக்காளியாக இருந்தால் 1.5 தக்காளி போட்டுக்குங்க, சின்னதாக இருந்ததுன்னா 2 தக்காளி இப்படி போட்டுக்குங்க. பாருங்கள், இதுக்கு வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்குவோம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு குருணை பெருங்காயமும் இதிலேயே சேர்த்துக்குவோம். இந்த பருப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஒரே ஒரு பச்சை மிளகாய், நீட்டு பச்சை மிளகாயாக இருக்குது, அதை வந்து நல்லா இந்த மாதிரி உடச்சி போட்டுக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம், இதில் வந்து நல்லெண்ணெய் அப்படி இல்லை நெய் 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்குங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ குக்கர் மூடி வச்சிடலாம். வெயிட் போட்டு இதை ஒரு அடுப்பில் வச்சிடலாம். இது ஒரு அடுப்பில் வச்சாச்சு. பால் நல்லா காஞ்சிருச்சு. இதுலேயே நம்ம பாயாசம் மிக்ஸ் போட்டுடலாம். பாருங்கள், இன்றைக்கி வந்து நான் 1.5 லிட்டர் அளவுக்கு பாலுக்கு நான் 1/4 கிலோ அளவுக்கு பாயாசம் மிக்ஸ் போட்டுக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா திக்காகவே இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. இது தாராளமாக 10 பேர் குடிக்கலாம். இதெல்லாம் வேகும் போதே உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் திக்காயிரும். இது அப்படியே வேகட்டும். இப்போ நம்ம சில்லி சிக்கனுக்கு எல்லாம் ரெடி பண்ணிடலாம். அதாவது சில்லி 65 மசாலா அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த மசாலா தான் நான் வந்து சேர்க்க போகிறேன். நல்லா தண்ணியெல்லாம் வடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணுவோம், இதுக்கு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நான் இதில் பூண்டும் போட்டிருக்கேன், ஃப்ரெஷ்ஷாக இருக்க இஞ்சி 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போது இந்த கரண்டியில் 2 கரண்டி அளவுக்கு சில்லி சிக்கன் பவுடர் சேர்த்துக்கலாம். போதும், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம், இதை நல்லா அப்படியே பிரட்டிக்கலாம். தேவைன்னா லேசாக வந்து தண்ணி தெளிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கொஞ்சமாக மட்டும் தண்ணி தெளிச்சுக்கலாம், ஊற்றக்கூடாது, தண்ணி தெளிச்சுக்குங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு பத்தாத மாதிரி இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா நீத்து போன மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சமாக மட்டும் தெளிச்சுக்குங்க. பாருங்கள், பிரட்டி வச்சிட்டோம். இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இதெல்லாம் ரெடி பண்ணுற வரைக்கும் இதை ஊறிக்கிட்டு இருக்கட்டும். பாருங்கள், இப்போ பாயாசம் இன்னும் 2 நிமிஷம் கொதிச்சா போதும். பாருங்கள், இன்றைக்கி வந்து இந்த கிண்ணத்தில் தான் நான் ரசம் வைக்க போகிறேன். அதுக்கு வந்து அதாவது பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு நான் புளியை வந்து ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் ஊற்றிடலாம். ஏன்னா நம்ம 2 தக்காளி போட போகிறோம் இல்லையா, அதனால் இந்த அளவுக்கு புளியே போதும். இதுக்கு நம்ம பருப்பு தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல.
இந்த 2 தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாம். பாருங்கள், இதில் 4 பல்லு பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். இப்போ இதுலேயே வந்து நம்ம ரசப்பொடி இருக்குது நம்மக்கிட்ட. இந்த ரசப்பொடியில் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். இதுலேயே ஒரு எனக்கு கருவேப்பிலையும் பிச்சு போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். அப்போ ரசம் வந்து நல்லா மணமாக இருக்கும். பாயாசத்தை இறக்கி வச்சிடலாம். இப்போ நல்லா ஜம்முன்னு சூப்பராகிடுச்சு. போச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு ஓரமாக வச்சுருவோம். இப்போ நம்ம ரசம் செஞ்சிடலாம். இப்போ 1 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக இது வந்து கோதுமை குருணை பெருங்காயம். இது நம்ம வெப்சைட் வாட்ஸ்அப்பில் கிடைக்கிது. வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தி. இது வந்து பார்த்திங்கன்னா 2 காஞ்ச மிளகாயை கிள்ளி போடுறேன். ஒரு இனுக்கு கருவேப்பிலையில் பாதி போட்டிருக்கேன். ஸ்லோவாக வச்சுட்டு ஊற்றுங்க. நுர கட்டி வருது. ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது. பாருங்க, எண்ணெயும் இந்த சைடு வச்சுட்டேன் சில்லி பொரிக்கிறதுக்கு. நல்லா நுர கட்டி வருது. சும்மா லேசாக கரண்டி வச்சு ஒரு வாட்டி விட்டு இப்படி கலந்து விடுங்க. பாருங்க, இப்போ ஒரு கொதி வர ஆரம்பிச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ரசமும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாயாசம் ரசம் ரெடி. இப்போ சில்லி பொரிச்சிட்டு இந்த பருப்பு வந்து நம்ம கடைஞ்சிடலாம். பாருங்கள், இப்போ வந்து நம்ம இந்த பருப்பு வந்து ரெடி ஆகிடுச்சான்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், இதில் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்துருந்தோம் இல்லையா. இப்போ என்ன பண்ணலாம், இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது இதுக்கு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்குங்க. இதில் ஒரு 10 மிளகு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போடுங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம். பாருங்கள், இது எல்லாமே நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இதில் 4 பல்லு பூண்டை வந்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்குங்க. இதிலே கொஞ்சமாக சின்ன வெங்காயம், 4 காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கேன். ஏன்னா வெங்காயம் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் போடுங்க, இல்லைன்னா சீக்கிரமாக காஞ்ச மிளகா வந்து கருகி போயிடும். ஒரு எனக்கு கருவேப்பிலையும் இதில் போட்டுருவோம். கொஞ்சமாக மல்லி இலையும் போட்டுடலாம். இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். பெருங்காயம், தூள் பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம என்ன பண்ணலாம், இந்த தண்ணியை மட்டும் இதில் எடுத்துருவோம். நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இதில் கொஞ்சமாக தேங்காய் போடுங்க. ரொம்ப டேஸ்ட் வந்து நல்ல ஜம்முன்னு சூப்பராக இருக்கும்.
இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வேணும்னா இதில் நெய் நீங்கள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே பருப்பு போடும் போது போட்டுட்டேன். இப்போ காலிஃப்ளவர் வந்து நல்லா ஊறிட்டுருக்கு. நம்ம தண்ணி நிறைய ஊற்றலை பார்த்தீங்களா? அப்போ நல்லா இதில் எல்லாமே நல்லா கூட்டாகி நல்லா இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் தெளித்து நம்ம வந்து பிணையணும். மசாலாவெல்லாம் எப்பயுமே இந்த மாதிரி தான் போட்டு நம்ம இது பண்ணணும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒவ்வொரு காலிஃப்ளவராக எடுத்து இதில் போட்டுக்கலாம். மசாலாலாம் உங்களுக்கு வந்து பிரிஞ்சே வராது. அந்த அளவுக்கு வந்து நல்லாயிருக்கும். நல்லா கூட்டாகி சூப்பராக இருக்கும் இது. இப்போ வந்து என்ன பண்ணலாம், ஒரு இனுக்கு கருவேப்பிலையை நல்லா உருவி இதில் போட்டுடலாம். இதை ஒரு தட்டில் கொட்டிடலாம். சூப்பரான சில்லி. இது இன்ஸ்டன்ட் பாயாச பொடியில் செஞ்சீங்க அப்படின்னா யாருமே நம்ப மாட்டாங்க. இதில் மில்க் மேடும் சேர்க்கலை, நம்ம எதுவுமே சேர்க்கல. வெறும் பால், இந்த பொடி, அவ்வளோதான். உங்களுக்கு சூப்பராக பாயாசம் ஜம்முன்னு எத்தனை பேர் வந்தாலும் இனிமேல் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பாருங்க, இன்றைக்கி ஒரு சூப்பரான நம்ம வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கு நான் செஞ்சு வச்சுருக்கேன் விருந்து அப்படின்னு பார்த்தா இது மட்டுமான்னு நினைக்காதீங்க. இன்னும் செஞ்சிட்ருக்கேன். எந்த ஒரு கெஸ்ட்டு வந்தாலும் நமக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த மாதிரி பாயாசம் மிக்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து சில்லி கோபிக்கெல்லாம் வந்து மசாலாலாம் ரெடியாக இருந்தால் நம்ம எத்தனை பேர் வந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. இதே மாதிரி நீங்கள் ஒரு பாயாசம், உப்பு பருப்பு, ரசம், சில்லி கோபி உங்கள் வீட்டில் நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட மாச்சு சமையல். தேங்க்யூ.